அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாஸ்து மற்றும் ஃபெங் ஷூ குறிப்புகள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொருளை இந்த பொருளை வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பெனிஃபிட்ஸ் கிட்ட நம்ம வந்து அடைய முடியும். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடு மற்றும் எல்லா வகையான ஒரு தடைகளையும் நம்ம வந்து நீக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியால் செய்யப்பட்ட யானை. ஓகேங்களா? இந்த வெள்ளியால் செய்யப்பட்ட யானையை நாம் வீட்டுக்குள் வைப்பதால் நமக்கு வந்து பணம் ஈர்ப்பு அதிகமாக நடக்கும். நம்மை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த ஒரு விஷயந்தான். அதை வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வெள்ளி யானையை எப்படி எங்கு வைப்பது, அப்படி எந்த திசையில் நாம் சரியான திசையில் வைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பயன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த யானை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு விநாயகரையும், சில பேருக்கு தெரியும், விநாயகரும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு புத்தரையும் அது குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் யானை. ஸோ இந்த 2 விஷயத்தையும் யானை குறியீட இருக்கிறதுனால வாஸ்துபடியும் வாஸ்து சாஸ்திரத்திலையும் ஃபெங் ஷூ முறையிலையும் யானைக்கு வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதனால் யானை வந்து சில பேர் வந்து அது ஒவ்வொரு முறையில் வச்சு அவங்களுக்கான பலனை அடைஞ்சிட்ருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். யானை வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? ஸோ சில்வரில் செய்யப்பட்ட யானை மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அது வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து செய்யும். ஈவன் நீங்கள் சொல்லப்போனால், நீங்கள் இந்த சில்வரில் செய்யப்பட்ட சில்வர் யானைகள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுருந்தா கூட அது உங்களுக்கு லக்கு தான். உங்கள் பர்ஸில் வெள்ளி யானையை ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு லக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ என்னென்ன விஷயன்றது பார்ப்போம். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு யானை சிலையை உங்கள் வீட்டுக்குள், அதாவது உங்கள் பீரோவில், உங்கள் லாக்கர் பக்கத்தில், இல்லை லாக்கரில், ஓகேங்களா, அந்த இடத்துல வைக்கும்போது அது மிகவும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும், சேரும். ரெண்டாவது, அந்த யானை சின்ன யானை இருக்குங்க, அதை வந்து பெண்டன்ட் மாதிரி கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு யானையை வந்து சில்வரில் செய்யப்பட்ட ஒரு யானையை நீங்கள் பெண்டண்ட்டாக மாட்டிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ரெண்டாவது விஷயம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, ஓகேங்களா, உங்கள் வீட்டு வாசல் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து அழகு பொருட்கள் வாங்கி வைக்கிற பழக்கம் உண்டு இல்லையா? அழகு சாதன பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா வீட்டுக்கு அலங்கரிக்கிறதுக்காக. அந்த மாதிரி வைக்கும்போது 2 யானை, ஒரு பெரிய சைஸ் யானை, இந்த சைடு ஒரு யானை, இந்த சைடு யானை, அந்த மாதிரி யானை டிசைனில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுடைய 2 சைடு வாசலில் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 2 சைடில் வைக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இந்த தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கும் 2 வெள்ளி யானைகள், வெள்ளியால் மூலம் பூசப்பட்ட இந்த யானையோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். வெள்ளியில் சின்ன யானை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை கூட வந்து 2 சைடு அழகாக வச்சா கூட போதும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கு கொண்டு வரும். உங்கள் வீட்டில் அந்த வெள்ளி யானை வைக்கும் போது என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ஆஃபீஸ்லேயே இல்லை வீட்டில் வைக்கும் போது அது அந்த இடத்துல இருக்க எல்லா தோஷமே அதை நிவர்த்தி பண்ணும். அந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். நான் முன்னாடியே ஒரு பூஜை குரூப்பில் சொல்லியிருப்பேன், லக்ஷ்மி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடும் போது 2 சைடும் யானை இருப்பது போல் வைத்து லக்ஷ்மி வழிபட வேண்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, லேப்டாப், சிஸ்டம், கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கு பக்கத்தில் கூட வந்து நீங்கள் என்ன யானை ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யானை பீஸ்களை வச்சு நீங்கள் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமானமும் அந்த இடத்துல நல்ல வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இதை எந்த டைரெக்ஷனில் வைக்கணும், அதாவது ஆஃபீஸில் இல்லைனா நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கினீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கிறவாறு யானையை நீங்கள் வைக்க வேண்டும், யானை சிலையை. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியங்க. நார்த்தன் டைரக்ஷன் மறந்துடாதீங்க, நார்த்தன் டைரக்ஷன். அடுத்தது, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரி வச்சுருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், டைரி வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம், அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கிட்ட வந்து அந்த யானைன்ற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே உங்கள் கூட இருக்கா மாதிரி, அது ஒரு சிம்பிளாகவோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரியோ வாங்கி ஒட்டிக்கோங்க. அதை பார்த்துட்டே இருக்க மாதிரி கூட பாருங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து ஃபெங் ஷூலையும் இது மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில்வர் யானை வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு செய்வதனால கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வீட்டில் வந்து இப்போ தலையணை இருக்குல்ல, இந்த தலையணையில் கூட வந்து யானை குஷன் கவர்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி டிசைனில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து மாட்டி வைக்கலாம். அப்படி வைப்பதனால் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்தது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கெட்ட சக்தி வராமல் தடுக்கக்கூடிய விஷயத்துக்கும் இந்த யானை வைத்து வீட்டுக்குள்ளே வைப்பதனால் அதுவும் தடுக்கப்படும். எல்லாத்துக்குமே சரிங்க, 2 யானையை நீங்கள் வச்சு வழிபடணுங்க. இதுதான் முதல் விஷயம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும், நெகட்டிவ் எனர்ஜியை இல்லாமல் தடுக்கும். ஓகே, 2 வெள்ளியால் செய்யப்பட்ட யானை. இது வந்து இந்த நெகட்டிவ் மட்டும் இல்லை. இப்போது சில பேர் வீட்டில் அம்மாக்கும் பொண்ணுக்கெல்லாம் ஆகாது, அம்மா குழந்தைங்களுக்கு ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய சைஸ் யானையும் குட்டியாக சின்ன யானையும் வைத்து, அது வந்து சில இடத்துலலாம் கடையில் அப்படியே கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற மாதிரி ஒரு பெரிய யானை, ஒரு குட்டி யானை இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து வைக்கும்போது வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுதா சொல்லப்படுது. நீங்கள் வந்து யானையை வந்து பெயிண்டிங்கில் கூட நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு உங்கள் குழந்தைகள் படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதை மாட்டி வைக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிலையாவோ இல்லை பெயிண்டிங்காவோ மாட்டி கூட பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லப்படுது. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களால் முடியுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த யானையை 2 யானைகள் குறிக்கிற மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். பெண்டண்ட்டாக போடுங்க, இதில் இப்படி மாட்டுங்க. இல்லைனா வந்து இப்போ இந்த டிசைன் வருது இல்லையா, யானை சிலைகள், அதனால் இனிமேல் எங்கேயாச்சும் யானை சிலைகள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை விடாதீங்க, வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து அங்கே மாட்டி வைங்க. ஆனால் வெள்ளியால் செய்யப்பட்ட யானை வைக்கும் போது அது உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்ல பலன் தரும். அதே மாதிரி ஒரு சிலை ஒன்று சொல்கிறேன், அது எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வைங்க. யானை வந்து கிறிஸ்டல்ஸ் பாலை வந்து தூக்கி வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு அதோடைய தந்தத்துலேருந்து கிறிஸ்டல் பால் தொங்குற மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இல்லைனா வந்து கிறிஸ்டல் பாலை 3 யானைகள் சேர்ந்து தூக்கி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஒரு சிலைகள்லாம் உண்டு. அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் பாலில் வந்து தூக்கி ஒரு 5 யானைகள் சேர்ந்து அப்படியே கும்பலாக கூட்டமாக வந்து அதோடய தும்பிக்கை மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சிலை உண்டு. அது நிறைய இடத்துல கிடைக்காது. அப்படி ஒரு சிலை கிடச்சதுன்னா அதை கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. வழிபாடுன்றதில் அதை வீட்டில் இருந்து வச்சாவே போதும், உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட யானைக்கு இவ்வளவு பலன் இருக்குன்றதை இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்தணுக்காக தான் இது. இந்த பொருட்களை நீங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த யானை 2 யானை இல்லை பெண்டண்ட்டாவோ இது மாதிரி அணியும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை நீங்களே வந்து உணர முடியும். அப்படி உணர்ந்த ஒரு உணர ஆரம்பித்தப்பறம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்றத. இதில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ சிம்பாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் ஃபெங்ஷூ குறிப்புகளையும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருன்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, நன்றி நண்பர்களே. இது போன்ற தொடர்ந்து வாஸ்து மற்றும் ஃபெங்ஷூ குறிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருப்போம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதையும் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.